ஸோ காயத்ரி, உங்களுக்கும் கேப்டனுக்கும் வந்து ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குது, ஒரு கதை இருக்குது. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்துடலாமா? வாங்க. இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்க்கும்போது இப்போ காயத்ரி போய் கேப்டனோட கோவிலில் பண்ண ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த நிகழ்ச்சியோட ஆடிஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி காயத்ரி வந்து போயிருக்காங்க. அங்கே ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன விஷயம் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ காயத்ரியோட ஃபேமிலி எல்லாரையுமே மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ் வாங்க. இந்த வீடியோ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லுங்க. அதாவது காயத்ரி வந்து 3 லெவல்ஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் ஆகிட்டு அப்புறம் இங்கே வந்து சென்னையில் ஆடிஷன் 4th ஆடிஷன் வச்சாங்க. அப்போ நாங்கள் வரும்போது அங்கே நேராக போகணுன்றது என் ஹஸ்பண்டோட விருப்பம். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே சாரை வந்து ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நிறையா வருஷம் வந்து கட்சியிலையும் இருந்திருக்காரு. 2012 வரைக்குமே இருந்தார். ஆனால் அந்த 2012க்கு அப்புறம் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அதை ட்ராப் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்புறம் சார் இறந்தப்பையும் வந்து நேராக போய் பார்க்கணும் அப்படின்றது அவர் ரொம்ப விருப்பம். ஆனால் டிவியில் தான் பார்க்க முடிஞ்சது, ஏன்னா அவ்வளோ வர முடியல. அதனால் அவர் வந்து இறங்கினோடனே சொன்ன விஷயம், சென்னைக்கு வந்தோடனே நேராக நம்ம போய் அங்கே போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு தான் நம்ம வந்து இங்கே ஆடிஷன் அட்டன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ டைரெக்டாக நாங்கள் அங்கே தான் போனோடனே நான் வந்து என்னோடய விருப்பத்துக்காக நான் வீடியோ எடுத்தேன். பாப்பாவை ஏதாவது ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கையில் சேனலில் இருந்தே சொன்னாங்க, பாப்பா நல்லா பாடுறா, தலைவரோட இடத்துக்கே நீங்கள் வந்துட்டீங்க, கண்டிப்பாக வின் பண்ணி அவள் உள்ளே போவா, நீங்கள் வின் பண்ணிவிட்டு செலக்ட் ஆகிட்டோன்னு மறுபடியும் நீங்கள் இங்கே வருவீங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருந்து சேனலில் இருந்த ஒரு ராஜேந்திரன், பேர் எனக்கு தெரியல, அவர் சொன்னார். அதே மாதிரி எதிர்பாராத விதமாக நேற்று சாரை பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குற மாதிரியே நேற்றும் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம சேனலில் போனாங்க. அதுவே பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி நாங்கள் உணர்ந்தோம். பாப்பா போயிட்டு வந்து அந்த சாரே மறுபடியும் என்னை ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு பார்த்தியா, நான் சொன்னேன்ல, நீ அதே மாதிரி நீ தலைவர் சன்னதியில் பாடின, இப்போ நீ விஜய் டிவியில் பாடிட்டுருக்க, இன்னும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக நாங்கள் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம். தேங்க்யூ சார். சரி, அண்ணே பேச முடியல. நீங்க கிட்ட வச்சுக்கோங்க, காயத்ரி சொல்லுவா, நீங்க சொல்லுங்க. அண்ணே பழைய வந்தார். சின்ன வயசுலேருந்தே உயிரின்ற அறந்திருக்கு ஒரு பார்த்தேன். ஆமாம், அவர் இறந்ததா வீட்டில் தான் பார்த்தேன், நேரில் வந்து பார்க்க முடியல. அப்பாவோட மகன் அப்பாவோட மகன் இன்னைக்கு வந்திருக்காரு. அப்பாவை நினச்சவங்கள கட்டி பிடிச்சிக்கிறேன்.
உங்களோட ஹார்ட்ல தான் இருக்காரு கேப்டன். ஃபர்ஸ்ட் போனீங்கல்ல கோவிலுக்கு போயிட்டு நீங்க ஒரு பாட்டு பாடினீங்க, நீங்க செலக்ட் ஆயிடுவீங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்ப என்ன பாட்டு பாடினீங்க எல்லாரும் முன்னாடி? கருப்பு நிலா. பாடி காட்டுறீங்களா ஒரு வாட்டி? 10 மாசம் மடியேந்தி பெத்தெடுத்த மகராசி பச்சை புள்ள ஒண்ணு விட்டு போனதும் நீ அழுதாயா? மாமன் வந்து என்னை காக்க நானும் வந்து உன்னை காக்க நாம் விரும்பும் இன்பம் எல்லாம் நாளை வரும் நமக்காக. காலம் உள்ள காலம் வாழும் இந்த பாசம் பூவிழி இமை மூடியே சின்ன பூவே கண்ணுறங்கு. கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியாய் கண்ணீர் விழுவதே. இந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். ஏன்னா இப்போ இவர் எப்படி கொஞ்சம் பேச முடியாமல் என்ன கஷ்டப்படுறாரோ, நான் இந்த நிலைமையில் இருந்திருக்கேன். அப்பா டுவர்ட்ஸ் த எண்டில் இருக்கும் போது பேச முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கார். நான் தான் அப்பாவுக்கு பேசியிருக்கேன், நான் தான் கூட இருந்தேன். பத்து வருஷம் நான் சினிமாவில் ஏன் எதுவும் பண்ணலன்னா இதுதான் ரீசன். எனக்கு நான் அப்பா கூட மட்டுமே இருந்தேன். நான் அப்பா கூட மட்டுமே இருந்து என் சினிமா கெரியர் லைஃப் அதெல்லாம் கவலையே படல. எப்படியாச்சும் ஒரு நாள் எங்கள் அப்பா நல்லா ஆயிடுவார், திருப்பி நடப்பார், அந்த சிங்க குரலை நான் கேட்க முடியும்னு நினச்சோம். நான், அம்மா, அண்ணன் 10 வருஷம் 3 பேர் இதுக்காக தான் போராடணும். இவரோட கஷ்டம் எனக்கு புரியுது நல்லா. எனக்கும் கஷ்டம் புரியுது. எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பா நம்ம கூட தான் இருக்காரு, நம்மளோட தான் எப்பயும் இருப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி தான் அப்பா ஆசீர்வாதம் பண்ணி தான் இவங்க பாடுறாங்க. கண்டிப்பாக அப்பா ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கும். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில். மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழி.